ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மாவு பிசையறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்க போகிறேன். நல்லா கெட்டியாக மாவு வந்து பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ எடுத்துருக்கிற இந்த மாவை வந்து பார்த்தீங்கன்னா சரிசமமாக எத்தனை உருண்டைகள் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உருண்டைகள் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா உருண்டைகளும் ஒரே அளவில் இருக்கணும். நான் எடுத்த மாவுக்கு மொத்தமாக 6 உருண்டைகள் வந்து கிடைச்சிது. எல்லாம் ஒரே அளவில் நான் வந்து உருண்டை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு உருண்டைகளையும் எடுத்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக மைதா மாவு போட்டு நான் தேய்ச்சிக்கிறேன். நான் எடுத்துருக்கிற உருண்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் பாருங்கள். ரொம்ப பெரிய உருண்டைகள் இல்லை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் சின்ன சைஸில் தான் ஒரு மாவு தேய்ச்சோம்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் ரவுண்டாக மாவு வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துருக்கிற 6 உருண்டைகளையுமே நான் வந்து தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் எடுத்திருந்த 6 உருண்டைகளையுமே தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ முதல்ல ஒரு லேயர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயை வந்து நான் வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்க போகிறேன். எண்ணெயை இந்த மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் மைதா மாவு தூவிக்கிறேன். இந்த மாதிரி கையில் தூவும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா திட்டு திட்டாக வந்து விழும் பாருங்கள். எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்காது. அதுக்காக இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி எடுத்துக்கோங்க. இந்த வடிகரண்டியில் நம்ம மாவு போட்டுட்டு இப்படி தூவும் பொழுது எல்லா இடத்துலையும் ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் பாருங்கள். திட்டு திட்டாக விழாது. இந்த மாதிரி மாவை நல்லா தூவி விட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வந்து நான் வச்சுக்கிறேன். திரும்பவும் இந்த மாவு மேலே நான் வந்து எண்ணெயை நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுடுறேன். திரும்பவும் இதுக்கு மேலே மாவு வந்து நான் இப்படி தூவி விட்டுடுறேன். இதே போல் எடுத்துருக்கிற நான் 6 லேயரையுமே ஒன்று மேலே ஒன்று வச்சு எண்ணெயை நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே மாவை லைட்டாக தூவி விட்டுட்டு நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா லேயருமே நான் வச்சுட்டு எண்ணெயை நல்லா தடவிட்டு மேலே மாவையும் நல்லா தூவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அப்படியே ஒன்றா நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இருக்கிற சைஸை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக நம்ம தேய்க்கணும். லேயர் வந்து நல்லா மெல்லிஸாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். மாவு மட்டும் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக போட்டு நீங்கள் தூவி தேய்ச்சிக்கோங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சின்னதாக இருந்தது. நம்ம ஒவ்வொரு லேயரையும் எடுக்கும்பொழுது இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் வந்து நல்லா பெருசாக நான் வந்து ஒரே ஒரு லேயராக தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் போட்டு நம்ம சூடு பண்ண போகிறோம். தோசைக்கல் நல்லா சூடேறினதுக்கப்புறமா இந்த கல் மேலே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த மாவை போட்டுடலாம். 2 பக்கமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்ட்லேருந்து 45 செகண்ட் குக் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் வந்து குக் பண்ண வேணாம். இப்போ இன்னொரு பக்கம் நான் திருப்பி போட்டுக்கிறேன். லைட்டாக வெந்ததுன்னா போதும். ஒரு 30 செகண்ட் இல்லை 45 செகண்ட் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். 2 பக்கமும் 30 செகண்ட் குக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த லேயர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம தேய்ச்சது ஒவ்வொன்றா எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. 4 பக்கமும் நான் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஏதாவது கட்டை மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கோங்க கட் பண்ணுறதுக்கு நேராக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து இப்போ இது 2 ஷீட்டாக தான் எடுக்க போகிறேன். ஆனால் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ இதே அளவு வச்சு இந்த சைடு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமோசாவுக்கு ஷீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும் பாருங்கள். அழகாக ஒவ்வொரு லேயரும் ஈஸியாக எடுத்துடலாம். நல்லா மெல்லிஸாக வந்திருக்கு பாருங்கள். ஷீட் வந்து ரொம்ப மொத்தமாக இல்லை. பொறுமையாக ஒவ்வொரு ஷீட்டையும் நான் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். எல்லா ஷீட்ஸையும் நான் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். தனித்தனியாக எல்லாமே வந்துருச்சு. இப்போ இந்த ஷீட்ஸ்லாம் நம்ம எடுத்து வச்சிடலாம். எக்ஸ்ட்ரா நம்ம சைடில் கட் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம்.
இந்த மாவை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சமோசா செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக அதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்க போகிறோம். இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டு அந்த கிண்ணத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக நம்ம பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் வெங்காயம் வந்து சேர்த்துக்க போகிறேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நீளமாக மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பொடியாக வேணும்னா நீங்கள் நல்லா பொடியாக கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்கும் போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். வெங்காயத்தில் நம்ம போட்டிருக்கிற மசால் உப்பு எல்லாம் வந்து நல்லா பிடிக்கணும். உங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூட பச்சை மிளகா கூட பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். மிளகாய் தூளை கம்மி பண்ணிவிட்டு இப்போ இது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வெறும் வெங்காயம் மட்டும் கூட ஸ்டஃப் பண்ணிக்கலாம். சமோசா செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அதாவது வெங்காயம் ஷீட் வந்து ரெடி பண்ணியாச்சு, கூடவே வந்து இந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். அதாவது மைதா மாவை கரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது 3 பொருள் இருந்தாலே போதும், சமோசா வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 10 நிமிஷம் தான் ஆகும். நம்ம எல்லாத்தையும் மாவெல்லாம் பிசைஞ்சு தேய்ச்சி இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரமெல்லாம் எடுத்துக்காது. இப்போ இந்த ஷீட்டை எடுத்துக்கிட்டு இந்த ஷீட்டை வந்து நம்ம மடிச்சுக்கலாம். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூர்மையாக இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த பக்கம் எடுத்துக்கிறேன். கேப் வந்து இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ அப்படியே இந்த பக்கம் திருப்பி இப்படி மடிச்சிடலாம். இப்படி நமக்கு மடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் சமோசா ஷேப் வந்து பாருங்கள். இப்போ இதுக்குள்ளே மசாலாலாம் நான் வந்து ஸ்டஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் வேணுமோ அந்த அளவுக்கு உள்ளே வந்து நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே நம்ம வந்து அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் பிரியாமல் இருக்கும் சமோசா வந்து எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும் பொழுது. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே இந்த ஷேப்புக்கே மடித்து விட்டுருங்க. இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா டைட்டாக இந்த கேப்லாம் இல்லாத மாதிரி நல்லா இறுக்கமாக நீங்கள் க்ளோஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரியே நம்ம எடுத்துருக்கிற எல்லா ஷீட்டுக்கும் வெங்காய மசால் வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சமோசா இருக்குது பார்த்திங்களா, அது எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். தீ வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரொம்ப ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க. அதுக்காக ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் நடுவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக நம்மளால் குக் பண்ணி எடுக்க முடியும். மேலே நல்லா கலர் வந்திருக்கும். உள்ளே நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா லேயருமே நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் தான் சமோசா சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் மிதமான தீயிலே நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ திருப்பி கொடுத்துட்டே இருக்கலாம். அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வெந்து பொன்னிறமாக வரும். பார்த்துங்க, சமோசா வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். இதே போல் மீதி இருக்கிற எல்லா சமோசாவையும் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம எக்ஸ்ட்ரா சமோசா ஷீட்டுக்கு வந்து ரெடி பண்ணும்போது நம்ம அந்த மாவு வந்து தனியாக எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, வேஸ்ட்டான அந்த மாவையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா மொறுன்னு இருக்கும். நீங்கள் வெறுமனே அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மாவு பிசையும் போது உப்பு போட்டிருந்தோம். வேணும்னா இதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு மிளகாய் பொடி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் சமோசா ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2-3 ஷீட் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த மாதிரி பர்ஃபெக்டாக உங்களுக்கு சமோசா வந்து மடிக்க வராது. அதே நீங்கள் ஒரு 2-3 ஷீட் வந்து மடித்து பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வர ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களால் மடிக்க முடியும். இந்த மாதிரி கடையிலலாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா சமோசா, அதே மாதிரி மடிக்க முடியும். நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளான மெத்தடில் நீங்கள் சமோசா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக வரும். நல்லா மொறுன்னு சமோசா சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்.
உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருந்த மசாலாலாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. சாப்பிடவே அவ்வளோ நல்லா இருக்குது. வெங்காயத்தோடு சாப்பிடும் பொழுது சமோசா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. இப்போ ஸ்கூல் காலேஜ்லாம் எதுவுமே இல்லாததுனால வீட்டில் தான் எல்லாருமே குட்டீஸ்லாம் இருப்பாங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஸ்நாக் வெளியில் வாங்கி கொடுக்காம இந்த டைமில் வந்து வீட்லேயே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் சமோசா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.